Hi students, I am Tamilarasan here. நம்ம இந்த லெக்சர்ல 12th standard physicsல lesson 3 magnetism and magnetic effects of electric current. அந்த லெசன்ல நம்ம பார்க்க போற டாபிக் solenoid. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக். பார்க்கலாமா? சரி. solenoid அப்படிங்கிறது நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. இந்த டயகிராம் பாத்தீங்க இல்லையா? அப்போ solenoid அப்படிங்கிறது ஒரு ஸ்பைரல் ஷேப்டு லாங் காயில், அவ்வளவுதான். ஒரு ஸ்பைரல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு லாங் காயில், ஒரு இன்சுலேட்டட் காயில் அல்லது சாதாரண காயில், ஸ்பைரல் ஷேப்ல லாங் காயில், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், solenoid அப்படின்னு சொல்றோம். ஹெலிக்ஸ் அப்படிங்கறத ஸ்பைரல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? சரி. இப்போ இந்த இடத்துல ஒரு காயில் வழியா நமக்கு என்ன செய்யுது, கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சரி. அது ஒரு கரண்ட் கேரியிங் காயில் பிஹேவ்ஸ் லைக் a bar magnet. இங்கே இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த solenoid எப்படி இருக்கும் அப்படி சொன்னா, ஒரே ஒரு டர்ன்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது, இன்னொரு டர்ன்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது, இன்னொரு டர்ன்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு வெக்டர் இல்லையா? அப்ப ஒரு டர்ன்னால ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அடுத்த டர்னால ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வெக்டர் சம் பண்ணணும். அந்த மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கோ அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் த வெக்டர் சம் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த solenoid. அதுதான் நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த solenoid வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், எந்த ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா ரைட் அண்ட் பால்ம் ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? சரி. ரைட் அண்ட் பால்ம் ரூல். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதுதான் ஸ்டேட்மெண்ட். 2 மார்க் क्वेश्चनல கேட்டா இதான் எழுதணும். The current carrying solenoid is held in right hand if the fingers curl in the direction of the current. So அந்த curled fingers வந்து direction of the current represent பண்ணுச்சுன்னு சொன்னா, then the extended thumb gives the direction of the magnetic field. இந்த extended thumb வந்து அந்த காயிலுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? of the current carrying solenoid. ஓகே, இதுதான் நம்ம வந்து ரைட் அண்ட் பால்ம் ரூல் அப்படின்னு சொல்றோம். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த தம்பு வந்து ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல் இன்சைட் த கரண்ட் கேரிங் solenoid. உங்களுக்கு நல்லா தெரியும், மேக்னெட்டிக் லைன் வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ் இல்லையா? அது அப்படியே நமக்கு நார்த்லேருந்து ஆரம்பிச்சு வெளியில சவுத் போலுக்கு இருக்கும் அதனுடைய டைரக்ஷன், உள்ளுக்குள்ள சவுத்லேருந்து நார்த்துக்கு. இப்போ இந்த ரைட் அண்ட் பால்ம் ரூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த காயிலுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. புரிஞ்சுதா? மனசுல தெளிவா வச்சுக்கிங்க. சரி. இப்போ நம்ம 3 ரைட் அண்ட் ரூலை நம்ம இந்த சாப்டர்ல பார்த்துருக்கிறோம். அது எல்லாத்தையும் ஒரு கம்பேரிட்டிவா பார்த்தா உங்க மனசுல தெளிவா பதிஞ்சுக்க முடியும். ஒன்னு ரைட் அண்ட் தம்ப் ரூல். அப்ப இது ஒரு ஸ்டேட் கண்டக்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது அந்த தம்பு வந்து கரண்டினுடைய டைரக்ஷன், அது நோன் டைரக்ஷன். அப்ப அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. அதை இந்த கேர்ல்டு ஃபிங்கர்ஸ் நமக்கு டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்குது. இதை பார்த்துருக்கோம் இல்லையா? இதை ரைட் அண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்றோம். இது எங்க யூஸ் ஆகுது? ஸ்டேட் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் ரூல். அதாவது இந்த இடத்துல ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை இமேஜின் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் உடைய 3 ஃபிங்கரை ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க. இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ல ஒரு ரைட் ஹேண்ட் உடைய 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம்ப் 3யும் பர்பெண்டிகுலரா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சா இந்த மிடில் ஃபிங்கர் வந்து ஆர் கேப்பினுடைய டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னு சொன்னா, இந்த ஐடியல் கரண்ட் எலிமெண்ட்னுடைய டைரக்ஷனை 4 ஃபிங்கர் ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னு சொன்னா, காட்டுச்சுன்னு சொன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை தம்பு காட்டும். இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் ஆகுது. பார்த்தோம் இல்லையா? அடுத்து இப்போ நம்ம பார்த்தது ரைட் அண்ட் பால்ம் ரூல். இப்போ இந்த பால்ம் ரூல்ல வந்து நமக்கு என்ன செய்யறோம் அப்படி சொன்னா, இந்த கேர்ல்டு ஃபிங்கர், இங்க கரண்ட் வந்து சர்க்குலர் ஷேப்ல ஃப்ளோ ஆகுது. அப்போ கேர்ல்டு ஃபிங்கர் வந்து கரண்டினுடைய டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா, காட்டுது. அதுதான் நமக்கு வந்து கரண்ட் வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. ஓகேவா? இந்த எக்ஸ்டெண்டிங் தம்பு வந்து அந்த காயிலுக்குள்ள டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட நமக்கு கொடுக்குது.
புரிஞ்சுக்க முடியுதா? இங்க கரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கர்வ்டா இருக்கும். இங்க காயில்ல கரண்ட் வந்து நமக்கு கர்வ்டா சர்க்குலர் ஷேப்ல இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதை தம்பு காட்டுது. புரிஞ்சுக்க முடியுதா? மூணையும் ஒரே சமயத்துல தெளிவா மனசுல புரிஞ்சுக்குங்க. அப்போதான் அது நமக்கு வந்து அதை எங்க அப்ளை பண்ணுங்கிறது தெரியும். சரி, இப்போ நான் என்ன செய்யறோம், ஒரு கரண்ட் கேரிங் சொலினாய்டு எடுத்துக்கிறேன். இந்த சொலினாய்டுக்குள்ள இன்சைடு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாகவும் பேரலாவும் இருக்கும். ஒரு சென்டர் ரீஜன்ல பேரலாவும் இருக்கும், ரொம்ப ஹையாவும் இருக்கும். அதே இந்த பாயிண்ட்ல ஹை உள்ளுக்குள்ள, அதுவே வெளியில வந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு நியர்லி ஜீரோ, நெக்லிஜிபிளா இருக்கு. ஏன் சார், இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்சிமமா இருக்கு, ரொம்ப ஹையா இருக்கு. அதுக்கு அப்படியே கொஞ்சம் வெளியில வந்தோம்னு சொன்னாக்க நியர்லி ஜீரோ ஆர் நெக்லிஜிபிளா இருக்கு. ஏன் பார்க்கலாமா? சரி, இந்த காயிலுடைய ஒரு கிராஸ் செக்ஷன் வியூவை நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வச்சிருந்தா அதுல கரண்ட் ஃப்ளோ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காயிலுடைய கிராஸ் செக்ஷன், இந்த காயிலுடைய இதனுடைய கிராஸ் செக்ஷன் வியூ அப்படின்னு வச்சுக்கோ, ஒன்னு ஒவ்வொரு பாயிண்ட்டும். ஓகேவா? சரி, அப்போ இந்த புள்ளி வச்சிருந்த மேக்னெட் இந்த கரண்ட் வந்து அப்போடா இருக்கு, அவுட்வோர்டா இருக்கு, இந்த பிளேனுக்கு அவுட்வோர்டா இருக்குன்னு அர்த்தம். கிராஸ் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, இன்வர்டா இருக்குன்னு அர்த்தம். இதை இங்க கவனிங்க, இங்க காயில் வருது இல்லையா, இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இந்த இடத்துல அவுட்வர்ட், இங்க வந்து இன்வர்ட். அப்ப இந்த காயில் அப்படியே கிராஸ் செக்ஷன் வெட்டுறதா கன்சிடர் பண்ணாக்க அதனுடைய கிராஸ் செக்ஷன் வியூ தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அப்போ இந்த இடத்துல அவுட்வர்ட், இங்க இன்வர்ட், இங்க அவுட்வர்ட், இங்க இன்வர்ட், இங்க அவுட்வர்ட், இங்க இன்வர்ட். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ரைட் ஹேண்ட் நம்ம தம்பு ரூலை யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இது ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு கண்டக்டருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒவ்வொரு கண்டக்டருக்கும் கண்டுபிடிக்க போறேன். அதனுடைய வெக்டர் சம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, கன்சிடர் எ பாயிண்ட் இன்சைட் த சொலினாய்டு. ஒரு பாயிண்டை கன்சிடர் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இன்சைட் த சொலினாய்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நியர்லி யூனிஃபார்ம் அண்ட் parallel டு த ஆக்சிஸ். அது மேக்சிமமாவும் இருக்கும். எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இந்த அப்பர் போர்ஷன்ல கரண்ட் வந்து அவுட்வர்ட், அங்க புள்ளி வச்சிருக்காங்க இல்லையா, அதை இந்த தம்பு காட்டுது. அப்ப ரைட் ஹேண்டுடைய எக்ஸ்டெண்டிங் தம்பு வந்து கரண்டுடைய டைரக்ஷனை காட்டுது இந்த அப்பர் போர்ஷன்ல. இந்த கேர்ள்டு ஃபிங்கர்ஸ் வந்து எதை காட்டுது? கேர்ள் ஃபிங்கர் வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை காட்டுது. அது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதை நான் சும்மா யூ இந்த BU அப்படின்னு போட்டிருக்கேன், அப்பர் போர்ஷன் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் புக்ல கொடுக்கல, சும்மா புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது இந்த லோயர் போர்ஷனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தம்பு வந்து இன்வர்ட். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதே பாயிண்ட்ல இன்சைடு வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் லோயர் போர்ஷனால. அப்போ ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்றதுனால இந்த வெக்டர் சம் வந்து மேக்சிமமா இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இதுக்கு அப்படியே வெளியில வாங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்டை கன்சிடர் பண்ணுங்க. இங்க எப்படி இருக்கும்னு சொன்னா, அவுட் சைட் த சொலினாய்டு த ஃபீல்ட் இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால், நியர்லி ஈக்குவல் டு ஜீரோ, நெக்லிஜிபிள். என்ன சார், இதுக்கு அப்படியே வெளியில வந்தா ஏன் நெக்லிஜிபிள் ஸ்மால் நியர்லி ஈக்குவல் டு ஜீரோ வருதுன்னா, அதே ரூல் அப்ளை பண்ணலாமா? இந்த அப்பர் போர்ஷனால இது கரண்டுடைய டைரக்ஷன் தம்பு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்ல ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், அப்பர் போர்ஷனால மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே லோயர் போர்ஷனால கரண்ட் இங்க இன்வர்டு, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். சரியா? அப்ப இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இதனால மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த லோயர் போர்ஷனால மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இங்க கவனிங்களேன், இந்த அப்பர் போர்ஷனால மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த லோயர் போர்ஷனால மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அது ரெண்டினுடைய மேக்னிடியூட் வந்து நியர்லி ஈக்குவல், பட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் அதிகமாகும், ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் கம்மி, இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகம். அப்படிங்கிறதுனால நமக்கு இதனுடைய மேக்னிடியூட் வந்து அப்பர் போர்ஷனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் அதிகம், லோயர் போர்ஷனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் கம்மி. காயில்ங்கிறது ரொம்ப பெருசு கிடையாது, ஆனா இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அப்போ இது ரெண்டினுடைய வெக்டர் சம் கண்டுபிடிச்சா ரொம்ப நெக்லிஜிபிள் வேல்யூ கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? இன்சைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹை, parallel, அவுட் சைடு வந்து நியர்லி ஜீரோ ஆர் நெக்லிஜிபிள் ஸ்மால். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ ஒரு எண்டு ரூலை நம்ம ஒரே ஒரு கரண்ட் கேரிங் காயிலுக்கு சர்க்குலர் லூப்புக்கு அப்ளை பண்ணோம். அப்ப கரண்டுடைய டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் வந்து இன்சைடு வந்து நமக்கு எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் நமக்கு டைபோல் மொமெண்ட்டுடைய டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை காட்டுது. இதே எண்டு ரூலை நம்ம ஒரு சொலினாய்டுக்கும் நம்ம
நம்ம அப்ளை பண்ணலாம். பார்க்கலாமா? சரி, நீங்க இந்த சைட்லேருந்து பார்க்கறதா வச்சுக்கோங்க. இது ஒரு ஐ இமேஜின் பண்ணிக்கிங்க. இது வந்து இங்கேருந்து பார்க்குறீங்க. பார்க்கும்போது இங்கே கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போது இந்த நியர் எண்டு வந்து நார்த். சரியா? நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க, இந்த எண்டுலேருந்து பார்க்குறீங்க. பார்க்கும்பொழுது உங்களுக்கு கரண்ட் இங்கே எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து எந்த இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போது இந்த எண்டு வந்து நமக்கு என்னவா இருக்கும்? சவுத்தாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு கரண்ட் கேரிங் சொலினாய்டில் ஒரு எண்டு நார்த் போலாவும் இன்னொரு எண்டு சவுத் போலாவும் பிஹேவ் பண்ணும். அது எப்படிங்கிறத நான் எண்டு ரூலை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரியுதா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு கரண்ட் கேரிங் சொலினாய்டு பிஹேவ்ஸ் லைக் எ பார் மேக்னட். அதில் ஒரு எண்டு நார்த்தாகவும் இன்னொரு எண்டு சவுத்தாகவும் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து வெளியில் நார்த்லேருந்து சவுத்துக்கும் இன்சைட் த சொலினாய்டு ஆர் இன்சைட் த மேக்னெட் வந்து நமக்கு என்ன செய்யும்? சவுத்து டு நார்த்தும் இருக்கும். அது புரிஞ்சுக்க முடியுதா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த நம்ம வைன் பண்ணியிருக்கக்கூடிய சொலினாய்டு வந்து ஆல்மோஸ்ட் சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கணும். இதை அப்படியே பிடிச்சி எக்ஸ்டெண்ட் பண்ணால் அதனுடைய ஷேப்பு வந்து மாறலாம். ஆனால் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் சர்க்குலர் ஷேப்பில் நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது சர்க்குலர் ஷேப்பில் தான் நம்ம அந்த காயில் வைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ சொலினாய்டுனா என்ன? அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு எப்படி இருக்கும், அவுட் சைடு எப்படி இருக்கும்? அதை நம்ம நம்ம ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை மனசில் வச்சுக்கோங்க. இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். என்னுடைய சேனல் பிரைம் பிசிக்ஸ், இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு அனிமேஷனோட பண்ணியிருக்கிறேன். ஓகே, என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் and my dear friends.